Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC GD ல எக்ஸாம் இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம். GKGS கொஸ்டின் தான் பார்க்க போறோம். February 1 ல நடந்த கொஸ்டின்ல செட் 2 கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகேவா? வாங்க. இது எல்லாமே ரியல் கொஸ்டின்ஸ் கேட்ட கொஸ்டின் தான். ஓகே फ्रेंड्स, வாங்க நம்ம பார்க்கலாம். According to the census 2011, which state of the India has lowest female literature rate? ஓகேவா? அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2014 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் பெண்களின் எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ளது கேட்டிருக்காங்க. அது பீகார் உள்ளது. அது வந்து பீகார் கூடியது. ஓகே, சென்சஸ் ரிலேட்டடாக சில எஃபெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட மோட்டோ என்னன்னா, அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். ஹையஸ்ட் லோவஸ்ட் பாப்புலேஷன் வந்து யூனியன் டெரிட்டரியில் டெல்லியில் வந்து அதிகமாக இருந்துச்சு. லோவஸ்ட் பாப்புலேஷன் வந்து லட்சத்தீவில் இருக்குது. ஹையஸ்ட் லோவஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட்டில் வைக்கிறவங்க உத்தரப்பிரதேசில் அதிகமாக இருக்காங்க. லோவஸ்ட் பீப்புள் வந்து சிக்கிமில் இருக்காங்க. ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஆவரேஜ் செக்ஸ் ரேஷியோ இன் இந்தியாவில் வந்து 943 1000 பேருக்கு. ஓகே, 1000க்கு. ஹையஸ்ட் லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் ஸ்டேட்டில் வைக்கிறவங்க கேரளாவில் அதிகமாக இருக்காங்க. ஹரியானாவில் வந்து கம்மியாக இருக்காங்க. லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்குது. ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் யூனியன் டெரிட்டரி பார்க்கும்போது புதுச்சேரியில் அதிகமாக இருக்காங்க. டாமன் தையூவில் வந்து கம்மியாக இருக்காங்க. டோட்டல் பர்சன் லிட்ரேச்சரி ரேட், ஓகே, படிப்பறிவு விகிதம் வந்து ஓவரால் இந்தியாவில் பார்க்கும்போது 74% இருக்குது. மேல் லிட்ரேச்சர் ரேட் வந்து 82.14 இருக்குது. ஃபீமேல் லிட்ரேச்சர் வந்து 65.46 இருக்குது. ஹையஸ்ட் லிட்ரேச்சர் ரேட் வந்து ஸ்டேட்டில் பார்க்கும்போது கேரளாவில் அதிகமாக இருக்காங்க. லோவஸ்ட் லிட்ரேச்சர் ரேட் வந்து பீகாரில் 61.8 இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ நோன் பை த நேம் ஆஃப் ஃப்ளையிங் ஷிக். ஓகே, ஃப்ளையிங் ஷிக்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா மில்கா சிங்கை தான் ஃப்ளையிங் ஷிக்னு சொல்கிறாங்க. அந்த நிக் நேம் பற்றி கொஞ்சம் சொல்ல தெரிஞ்சுக்கலாம். பெங்கால் டையர்னது பிபின் சந்திரபால். கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்றது தாதாபாய் நவ்ரோஜி. நட்டாஜி அல்லது பிரின்ஸ் ஆஃப் பட்ராஜ் வந்து சுபாஷ் சந்திர போஸ். பாட்ஷா கான் அடுத்து எல்லை காந்தின்னு சொல்றது கான் அப்துல் கபூர் கான். தேஷ்பந்து வந்து சித்ரஞ்சன் தாஸ். கேரளா காந்தி வந்து கேலப்பன். நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா வந்து சரோஜினி நாயுடு. அயன் மேன் ஆஃப் இந்தியா வல்லபாய் பட்டேல். தேஷ் ரத்னா ராஜேந்திர பிரசாத். பிரைஸ் ஆஃப் பெக்கர் வந்து மதன் மோகன் மாளவியா. ஃபாதர் ஆஃப் இந்தியா ரெசனன்ஸ் ராஜாராம் மோகன் ராய். இது எல்லாமே அவங்களோட நிக்நேம். இது இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் குறிப்பிட்டது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிஎம் கௌசல்யா விகாஸ் யோஜனா. இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக இருக்குல்லையே, அதில் உள்ள இது ரிலேட்டடு விச் மினிஸ்ட்ரி, எதோட மினிஸ்ட்ரி இருக்குது இந்த கௌசல்யா விகாஸ் யோஜனா? எந்த அமைச்சருடைய தொடர்புடையதுன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரியுடைய தொடர்புடையது. இது யாருக்கு சம்மந்தம்னா பெண்களுக்காக கொண்டு வந்தது தான். இது ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2015 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதோடது இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக கொஸ்டின் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ஸ்கீமில் பார்க்கும்போது ஸ்மைல் ஸ்கீம் பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி அண்ட் பெக்கர்ஸ்க்கு கொண்டு வந்தது தான் ஸ்மைல் ஸ்கீமு. பிஎம் ஆவாஸ் யோஜனா வந்து ஜூன் 1 2015 ஹவுஸ் வீடு இல்லாதவங்களுக்காக வீடு கட்டுறதுக்கான இந்த யோஜனா அது கொண்டு வந்தாங்க. உடான் யோஜனா வந்து 21 அக்டோபர் 2016 அவியேஷனுக்காக கொண்டு வந்தது. உமன் அட் தி ரேட் ஆஃப் உமன் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்றது கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. மேரி பாலிசி மேரி ஹேர்த்னு சொல்றது 26 பிப்ரவரி 2022 கொண்டு வந்தது. இது எதுக்காக? ஃபார்மருக்காக கொண்டு வந்தது. ராஷ்டிரியா உச்சட்டார் சக்ஷா அபியான்றது ஏப்ரல் 17 2017 எஜுகேஷனுக்காக கொண்டு வந்தது. ஜல் சக்தி அபியான் வந்து 22 மார்ச் 2021 கொண்டு வந்தாங்க. இது வாட்டருக்காக கொண்டு வந்தது. பிஎம் ஸ்வாநிதி ஜூன் 1 2020 கொண்டு வந்தாங்க. அட்டல் பென்ஷன் யோஜனா வந்து மே 9 2015 கொண்டு வந்தாங்க. ஸ்கில் இந்தியா வந்து 15 ஜூலை 2015 ஸ்கில் இந்தியா கொண்டு வந்தாங்க. மேக் இன் இந்தியா வந்து 25 செப்டம்பர் 2014 வந்தது, எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸ்வச் பாரத் அபியான் வந்து அக்டோபர் 2 2014 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. பேட்டி பச்சா பேட்டி பத்தாவ் யோஜனா வந்து
ஜனவரி 22 2015 கொண்டு வந்தது ஸ்கீமில். இது கொஞ்சம் இன்னும் நிறைய ஸ்கீம் இருக்குது. இது முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கொஞ்சம் அட்லீஸ்ட் இதையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு விட்டுறாதீங்க. இனி எக்ஸாம் போகிறவங்க இதையாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. த நெக்ஸ்ட், சத்ரியா டான்ஸ் ஆஃப் அஸ்ஸாம் இஸ் ரிலேட்டட் டு விச் மூமெண்ட்? ஓகேயா, பக்தி மூமெண்ட்டாக தான் இது. எது தொடர்புடையது? அஸ்ஸாமின் சத்ரியா நடனம் வந்து எந்த இயக்கத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு பக்தி தொடர்புடையதா அவங்க கருதுறாங்க. இந்த நெக்ஸ்ட், இந்த கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து மொத்தம் 9 இருக்கு. பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடுடையது, கதக் வந்து உத்தரப்பிரதேசத்துடையது, கதகளி வந்து கேரளா, குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேசம், மணிப்பூரி வந்து மணிப்பூர், மோகினி ஆட்டம் வந்து கேரளா, ஒடிசி வந்து ஒடிசாவுடையது, சத்ரியா வந்து அஸ்ஸாம் உடையது, ஷவு வந்து ஜார்க்கண்ட் உடையது. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்துலேயும் மாறி மாறி கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. அப்போ கிளாசிக்கல் டான்ஸு மொத்தம் 9. நெக்ஸ்ட் வந்து, இந்தியா இஸ் ஏ யூனியன் ஸ்டேட் ஆஃப் கம்ஸ் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? அதாவது யூனியன் டெரிட்டரி வரக்கூடியது. ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் கேட்குறாங்க? ஆர்டிகல் 1 தான். இந்தியா மற்றும் மாநிலங்களின் ஒன்றியம் என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 1 தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆர்டிகல் ரிலேட்டடாகவும் சில கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு எல்லா எக்ஸாமையும் பார்க்கும்போது டெய்லி. இதில் பார்க்குறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது 12 35 இதோட சில பார்த்துக்கலாம். ஆர்டிகல் 14 என்ன சொன்னால், ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ் அண்ட் கேஸ்ட் அண்ட் செக்ஸ். ஓகே. ஆர்டிகல் 16 ஈக்குவலிட்டி ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஆர்டிகல் 19 வந்து கேரண்டி டு ஆல் த சிட்டிசன் தி 6 ரைட்ஸ். ஆர்டிகல் 20 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்வின்ஷன் ஆஃப் அஃபென்ஸ். ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் செர்டன் கேசஸ். ஆர்டிகல் 23 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் த டிராஃபிக் அண்ட் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். 24 வந்து ஆர்டிகல் 24 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 14 இன் ஃபேக்ட்ரிஸ் மைன்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே. ஆர்டிகல் 26 வந்து ஃப்ரீடம் டு மேனேஜ் த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஆர்டிகல் 32 வந்து ரெமிடிஸ் ஆஃப் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே. இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடியது. 12லேருந்து 35 நம்ம பார்த்துருக்கோம். ஆர்டிகல்லேருந்து கொஸ்டின் வருது, எந்த ஏரியாவிலேருந்து வருதுன்னு தெரியல. பட் ஆனால் நிறையா ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு இதாக நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம சேனலோடைய ஹோம் பேஜ். இதில் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் என்ன நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், என்ன நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாமுக்கும் SSC எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா அது அவங்களுக்காக மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸு, GK எல்லாமே நம்ம சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸ், ரீசனிங் பார்க்கும்போது தனித்தனி டாப்பிக்காக இருக்கும். ஒவ்வொன்றாவும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் டாப்பிக்காக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பயன்படுங்க. ஒவ்வொரு டாபிக் விஷயம் நீங்கள் போங்க. இது எல்லாமே நமக்கு பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் கொஸ்டினாக இருக்குது. CGL கொஸ்டின் வரைக்கும் டஃப்பான கொஸ்டின் வந்து எக்ஸாம் வந்து CGLனா அந்த கொஸ்டின் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரே இது பார்த்தாலே போதும், எல்லா எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ சயின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஃபிசிக்ஸு கிராஸ் கோர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இது எல்லாமே NCERT புக்ஸும் லூஸ் அண்ட் GK புக்ஸாக இருக்கும். இது எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கோம். சிலபஸ் ஃபுல் எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய ஒரே சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி தான் இந்த இதில் இருக்கும். இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. ஓகே. மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பணம் இல்லை, ஒரு கோர்ஸ் எடுக்க முடியல அப்படின்ற வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் இருக்க கண்டென்ட் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் படித்தாலே போதும், நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே இருக்குது. இது தவிர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சூப்பரான கிளாரிட்டி ஐடியாவும் கிடைக்கும். நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணாலே சக்ஸஸ் பண்ண முடியும், பாஸ் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி கிரே கலரில் சப்ஸ்கிரைப்னு சொல்லி காட்டும். பக்கத்தில் இருக்க இந்த பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ கூட எல்லாமே உங்களுக்கு உடனுக்குட வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் 76% வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு மோட்டிவேட்டாக பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள், பயன்பெறுங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணால் மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் தான் நம்மளோட இந்த PDF-ஆக இருக்கட்டும், எக்ஸாம் அனலைசஸாக இருக்கட்டும், முக்கியமான நோட்டீஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள்.
கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹூ வாஸ் த கோர்ட் ஆஃப் போயட்? ஹர்ஷவர்தனோட போயட் எழுதின, அதாவது ஹர்ஷவர்தன் அரசவையில் கவிஞராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. பானாபட்டா தான். இவர் எழுதுனதா ஹர்ஷவர்தன் ஹர்ஷ சரித்ரா. ஹர்ஷவர்தன் அவையில் இருந்தவர் தான் பானாபட்டா அரச கவிஞர். அவர் இந்த பானாபட்டா எழுதின புக்கு தான் ஹர்ஷ சரித்ரா. ஓகேவா? இது ஒவ்வொரு இது நிறைய இது சிஜிஎல் வரைக்கும் இந்த எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. பானாபட்டா எழுதின புக்கு என்ன? ஹர்ஷ சரித்ரா. ஹர்ஷ சரித்ரா எழுதின ஆத்தர் யாரு? பானாபட்டா. ஓகே, இந்த மாதிரி. அடுத்து வந்து ஹர்ஷவர்தன் அவையோடைய கவிஞர் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருப்பாங்க. இந்த இதில் மாறி மாறி கேட்பாங்க. 3 இது இருக்கும், நான் தெளிவாக நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், விச் அமௌங் த ஃபாலோயிங் இஸ் த இன்ஃபெக்ஷன் டிசீஸ்? இன்ஃபெக்ஷனான டிசீஸ் என்ன? அதாவது உடனே தொற்றக்கூடிய நோய் என்னன்னு கேட்குறாங்க. ஃபீவர். அவங்க கொடுத்துருந்ததுல ஃபீவர் இருந்திருக்கு. ஓகே, இப்போ டிசீஸ் ரிலேட்டடாகவும் கேட்டுருந்துருக்காங்க இல்லையா? இந்த டெட்டன்ஸு, டைப்பாய்டு, டியூபர்குலோசிஸு, டைப்தெரின், டிப்தெரின், ஃபெனமியா, பின்னூமோனியா, லிப்ரசி, சைப்பில்ஸ், இதெல்லாமே பாக்டீரியா. இதுக்கெல்லாம் காரணம், மெயின் காரணம் பாக்டீரியா. அதே மாதிரி வைரஸ் பார்க்கும்போது ஸ்மால் பாக்ஸு, காமன் கோல்டு, மொஃப், இன்ஃப்ளூயன்ஸு, COVID-19, எய்ட்ஸு, போலியோ, இதெல்லாமே வைரஸ்னால வரக்கூடியது. ஓகேவா? புரோட்டோசோவால் வரக்கூடியது மலேரியா, லிஸ்மேனஸ், அமோபேசஸ், சக்கஸ், டாக்ஸோபேலா, பிளாஸ்மோசிஸ், இதெல்லாமே புரோட்டோசோவா மூலியமா நடக்கக்கூடியது. கேண்டிடேசிஸ் அண்ட் கிரிப்டோகோகால், மீனிங்சைட்ஸ், ரிங்வார்ம், கிஸ்டோபிளாஸ்டோமிஸ், முக்கோர் மைக்கோசிஸ், அஸ்பெரிஜிலோசிஸ், இதெல்லாமே ஃபங்கி. ஓகே, ஃபங்கி மூலியமா வரக்கூடியது. இதில் ஏதாவது 1-2 கேட்பாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க டைரெக்டாக ஏதாவது இப்போ ஃபீவர் கொடுத்துருந்தாங்க, அது வைரஸ்னால வருது, இது மூலியமா இப்போ டியூபர்குலோசிஸ் காரணம் என்ன அப்படின்னு டைரெக்டாக கேட்பாங்க. ஸ்மால் பாக்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. புரோட்டோசோவா. அது மலேரியாவுக்கு காரணம் என்ன? புரோட்டோசோவா. இந்த மாதிரி தனியாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிங்வார்ம், இது ரிப்பீட்டடாக எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ரிங்வார்ம் எதனால காரணம்? ஃபங்கீஸ். ஓகே, அதனால் இந்த அளவு தெரிஞ்சால் கூட போதும், நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி கோவிட் இதனால வந்துச்சு. இந்த மாதிரி கிரீன் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் இந்தியா? அதாவது இந்தியாவுடைய கிரீன் ரெவல்யூஷன் தந்தைன்னு யாருன்னு கேட்குறாங்க. MS சுவாமிநாதன் தான் இருப்பார் அவர். அதே மாதிரி வேர்ல்டுனா நார்மன் போர்லாக். சுவாமிநாதன் 1965 68 வரைக்கும் டைம் தான். நெக்ஸ்ட் வந்து ஹூ இனாக்ரேட்டட் த ஹார்டி ஃபெஸ்ட் எக்ஸிபிஷன் இன் 2023? 2023 கதி பெஸ்ட் கண்காட்சி துவங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. MSME மினிஸ்டர் நாராயண் ராணே. இது மும்பையில் இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. இது அக்டோபர் 2, 2022 துவங்கி வைத்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. முக்கியமான இது எல்லாமே செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.